நான் கதைக்கிறது கேக்குது தானே உங்களுக்கு? ஓகே. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்றவங்க ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் ஆகட்டும். சரிங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட் ஏதாவது அறிவிச்சாங்களா? நோ மிஸ். இல்ல தான் இன்னும். சரி. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் வந்து என்னது கோரிலேஷன்ஸ். அதுல சமன்பாடு எப்படி சமன்பாடுல எப்படி இதுகளை போட்டு செய்யறது, ரீக்ரேஷன்லயே என்ன சமன்பாடு, அந்த சமன்பாட்டுல என்ன போட்டு செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு எல்லாம் சேர்த்து ஸ்கேட்டர் டயக்ராம் வரைஞ்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்போ நான் ஸ்டார்டிங் ஒரு கணக்கு போடுறேன், அந்த கணக்கு எழுதுங்க. இந்த கணக்கு வந்து இது ரீக்ரேஷன் கணக்கு. ரீக்ரேஷன் சமன்பாடு தெரியுங்க. அதுக்கு முன்னாடி இது ஒருக்கா பார்த்துருவோம். நான் உங்களுக்கு இது பண்ணிருக்கிறது விளங்குது தானே? ஷேர் பண்ணி இருக்கிறது விளங்குது தானே? ஓகே. ரீக்ரியேஷன் சமன்பாடு சரியா? சாரி, கோரிலேஷன் சமன்பாடு இங்க இருக்கு. கோரிலேஷன் சமன்பாடு தான் இந்த சமன்பாடு சரியா? இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் வேறையா, எக்ஸ் ஒய் வேறையா, எக்ஸ் ஒய் சேர்த்து வேறையா, எக்ஸ் வர்க்கத்து வேறையா, அப்படி தனித்தனியா நம்ம போட்டு ஒரு சார்ட் பாக்ஸ் ஒன்று செய்வோம். செய்துட்டு இந்த சமன்பாட்டுல அப்ளை பண்ணி, ஏன் அது செய்யறதுக்கான ரீசன் வந்து உங்க சமன்பாட்டுல இப்ப பாருங்க எக்ஸ் ஒய் தனித்தனியா கேட்டிருக்காங்க தானே, அது ஈஸியாக்குறதுக்காக வேண்டி நம்ம அது முதல்ல செய்து எக்ஸ் வேறையா, ஒய் வேறையா, எக்ஸ் வர்க்கம் வேறையா, ஒய் வர்க்கம் வேறையா, எக்ஸ் ஒய் அப்படி தனியா கொடுக்குற தரவுகளை போட்டு நம்ம செய்து வச்சிருவோம். செய்து வச்சதுக்கு பிறகு நம்ம சமன்பாட்டுல போட்டு சமன்பாடு ஒப்பிடுற மாதிரி உங்களுக்கு போன கிளாஸ் நான் சொல்லி கொடுத்தேன் சரியா? இன்னைக்கு அவங்க கொடுக்குற இதை வச்சு அவங்க கேட்குற அந்த கோரிலேஷன் செய்யறது எப்படி, ரீக்ரியேஷன் செய்யறது எப்படி, ஸ்கேட்டர் டயக்ராம் செய்யறது எப்படி, அதுல அது நீங்க செய்து முடிச்சதுக்கு பிறகு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா என்னென்ன ரிலேஷன்ஷிப்ன்றத பார்ப்போம். நம்ம சொன்ன சின்ன ரீகேப் மாதிரி ஒரு சின்ன கணக்கொன்று மட்டும் தரேன். நீங்க அது உங்களுக்கு எக்ஸ் ஒய் எக்ஸ் எல்லாமே பெருமதி போட்டு தரேன். நீங்க எனக்கு எது ரீக்ரியேஷன் சமன்பாடு, இந்த ரீக்ரியேஷன் சமன்பாடு இதுதான் ரீக்ரியேஷன் சமன்பாடு. என்னது முதலாவது y சமன் a சக dx சரியா? y சொல்றது என்னது டிபெண்டன்ட் வேரியபிள், x சொல்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், a சொல்றது இன்டரப்ட் and b சொல்றது ஸ்லப் சரியா? அப்ப முதல்ல வந்து நம்ம என்ன செய்யும், b-க்கான சமன்பாடை காணணும். b-க்கான சமன்பாடை கண்டா தான் நமக்கு a-க்கானது செய்யலாம். ரீசன் இங்க b நாங்க செய்து வர இங்க வர ஆன்சரை நாங்க இங்க b-க்கு அப்ளை பண்ணணும். சோ b-க்கு ஒரு சமன்பாடு இருக்குது, a-க்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அப்ப b-க்கான சமன்பாடை நம்ம செய்து முடிச்சதுக்கு பிறகு a-க்கான சமன்பாடையும் செய்து அதை நாங்க ab இதுல போட்டு ஒப்பிட்டு செய்தோம்னு சொன்னா சரி. இதுதான் ரீக்ரியேஷனுக்கான என்னது சமன்பாடு சரியா? இப்ப நான் ஒரு கணக்கு தரேன், ரீக்ரியேஷன் சமன்பாடு செய்யுங்க. ஏன்னா கோரிலேஷனுக்கு நான் கணக்குகள் நிறைய கொடுத்தேன், அதுல செய்து காட்டுங்க. போன நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரீக்ரியேஷனுக்கு ஒரு சமன்பாடு தரேன். இப்ப ரீகேப்புக்காக வேண்டி இதை நீங்க செய்யுங்க குயிக்கா. ஃபுல் கணக்கு ஒன்று நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இப்படி செய்யுது சரியா? போர்ட் விளங்குது தானே உங்களுக்கு? போர்ட் விளங்குது தானே? சிக்மா எக்ஸ்ட பெருமதி போடுங்க 57, சிக்மா வைட பெருமதி போடுங்க 372, சிக்மா எக்ஸ் வைட பெருமதி போடுங்க 4130. ஓகேயா? அடுத்தது போடுங்க சிக்மா எக்ஸ் வர்க்கம் 801, சிக்மா y வர்க்கம் 27814. இதை எனக்கு ரீக்ரியேஷன் சமன்பாடு செய்யுங்க பார்ப்போம். 2 minutes தர டக்குன்னு செய்யுங்க.
ரீக்ரேஷனுக்கான சமன்பாடு என்னது? b சமன் என்ன சமன்பாடு? எழுதி கொள்ளுங்க. n sigma xy bracket close y sigma x sigma y n sigma x வர்க்கம் sigma x bracketல வர்க்கம். ஓகேயா? இது செய்யுங்க பாப்போம். செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் பாருங்க. சரி, என்னோட பெருமதி கொடுக்குறேன். நான் என்னோட பெருமதி 5. எண்ணுக்கு மதியில என்ன போடணும்? 5. சார சிக்மா xy பெருமதி என்ன கொடுத்தேன்? 4130 மைனஸ் zx. zx பெருமதி என்னது? 57. சார சிக்மா y. சிக்மா y பெருமதி என்னது? 372. சரியா? என்னோட பெருமதி என்னது? 5. சிக்மா எக்ஸ் வர்க்கம். இதை நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சமன்பாடை நல்லா பாருங்க. பிராக்கெட் மூடி எக்ஸ் வர்க்கம் கொடுத்துருக்கா, பிராக்கெட்டுக்கு வெளியே வர்க்கம் மூலம் வந்திருக்கான்றத பாருங்க. ஏன்னா அவசரத்துக்கு டக்குன்னு நீங்க இருக்கிறத அப்ளை பண்ணிடுவீங்க. சோ அதை பாருங்க ஃபுல்லாவே. என்ன சமன்பாடு என்னத்தை கேட்கறாங்க இங்க? எக்ஸ் வர்க்கமா, பிராக்கெட் மூடி வருதா, பிராக்கெட் பின்னுக்கு வருதான்றத பாருங்க. சரியா? அப்ப இங்கன்னா 801 மைனஸ் 57 வர்க்க மூலம் செய்தீங்கன்னு சொன்னா பி. இது நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வருவீங்க. 5 தர 4130க்கான ஆன்சர் 20,650 மைனஸ் 21,204. 57 தர 372. அடுத்தது பாத்தீங்கன்னா 801 தர 5. அப்ப 4005 மைனஸ் 57 வர்க்கமூலம். 57 வர்க்கமூலம் என்னது? 3249. சரியா? இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் இது 20,609 இருந்து 21,204 கழிக்கணும். அப்ப என்னது ஆன்சர்? மைனஸ்ல வரும். நான் உங்களுக்கு இந்த கணக்கு எக்ஸாம்பிளா இப்ப செய்யுங்கன்னு சொன்னதுக்கான காரணம், டக்குன்னு இந்த செட் செய்வீங்க, இந்த மைனஸ் பெருமதியை கவனிக்க மாட்டீங்க. மைனஸ்ல வந்தா மைனஸ்ல தான் போடணும். ஸோ இங்க மைனஸ்ல வந்தா 554. 20,650 இருந்து 21,204 போனா மைனஸ் 554. அப்ப 4005. 4005 இருந்து 3249 போனா 756. இதை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது? மறைபெருமானம். மறைபெருமானத்தை பிரிக்கிறோம் நேர்பெருமானத்தால பிரிச்சா என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 0.7328. இந்த கணக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா செய்ய சொன்னதுக்கான ரீசன் இப்ப விளங்குச்சா? நான் செய்ய சொன்னதுக்கான ரீசன் வந்து இங்க மைனஸ் வர்றதுன்ற இந்த கணக்கு, இந்த மைனஸ் வரும், அதை உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டிட்டு உதாரணத்துக்கு நான் இந்த கணக்கை நான் இப்ப செய்ய சொன்னேன். உங்களுக்கு தரவுகள் எல்லாம் கொடுத்துட்டு செய்யுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன். 20,650 இருந்து 21,000 கழிக்க சொன்னாங்க. அப்ப கழிக்க சொன்னா இங்க மைனஸ்ல வரும். மைனஸ் நேர்பெருமானத்தால பிரிச்சு என்னது? இங்க மைனஸ் வரும். சரியா? செய்தீங்கன்னு சொன்னா இப்ப என்னது? இப்ப நான் பி குறியதை கண்டுட்டேன்.
அடுத்தது என்னது காரணம்? ஏக்குரிய சமன்பாடு. ஏக்குரிய சமன்பாடு என்னது? A சமன் சிக்மா y மைனஸ் b சிக்மா x க்கு n. அப்ப சிக்மா y பெருமதி என்னது? 372 மைனஸ் b பெருமதி. b பெருமதி இங்க எந்த பெருமதியை போடுவோம்? இந்த இருக்கு இந்த பெருமதி. இப்போ போட்டிங்கன்னு சொன்னா என்னது? மைனஸ் 0.7328. ஓகேயா? தர அடுத்தது என்னது? சிக்மா எக்ஸ். சிக்மா எக்ஸ் பெருமதி என்னது? 57. இதை நான் பிராக்கெட்டுக்கு போடுறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா இங்க மைனஸ் பெருமதி வந்தனால உங்களுக்கு இப்ப நான் பிராக்கெட்ல போட்டு காட்டினேன். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஓ லெவல் ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க. சாரி ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. பிராக்கெட்ல இதுவும் இது வந்தா இது என்ன மாறும்? பிளஸ்ஸா மாறும். அப்ப 372 பிளஸ் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதை முதல் பெருக்குங்களா? இதை பெருக்குனீங்கன்னு சொன்னா 41.7696 சொல்லி ஆன்சர் வரும். இதுவும் பிளஸ்ஸா மாறும். பிளஸ்ஸா மாறுச்சுன்னு சொன்னா 372 சக 41.7696. சரியா? இதை பிரிக்கிறீங்க 5ஆல. 5 சொல்றது என்னது? என்னால பிரிக்கிறீங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 82.7539 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும்? இத இப்படி எழுதணும். y சமன் இதர பெருமதி என்னது? ஏட பெருமதி 82.7530. இந்த y சமன் a சக b இதுதானே அதனுடைய சமன்பாடு bx. அப்ப நான் அதை வந்து முதலாவது ஏட பெருமதி என்னது? 82.7539. அதை நான் எழுதியிருக்கேன். பிளஸ் நீங்க இதை மைனஸ் அடுத்தது வந்து நீங்க மைனஸ் 0.7328 போட்டு எக்ஸ்னு போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க y சமன் 82.7539 சக சாரி மைனஸ் இத கால்குலேட் பண்ணியும் இங்க ஆன்சர் போடலாம். ஓகேயா? இது உங்களுக்கு நான் சொன்னது இப்ப இதுக்கு முதல் இருக்க வீடியோல இந்த கணக்கை நான் உங்களுக்கு கிளியரா விளங்கப்படுத்திருக்கேன். இந்த கணக்கை நான் திரும்பி ரீகேப்பா உங்களுக்கு சொன்னதுக்கான ரீசன் வந்து இங்க இந்த பாட்டுக்காக வேண்டிதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு கணக்கை நான் செய்ய சொன்னேன். ரீசன் வந்து இங்க மைனஸும் வரும்ன்றதை உங்களுக்கு காண்றதுக்காக வேண்டிதான் நான் அதை செய்ய சொன்னேன். ஓகேயா? இப்ப நாங்க டயக்ராம் வரைகிறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு क्वेश्चनல பாருங்க கேட்பாங்க இது வந்து என்னது ஸ்ட்ராங் ரிலேஷன் இருக்கா இல்லாட்டி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத கேட்பாங்க. +1 +1ன்னு சொன்னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். +1 வந்துச்சுன்னு சொன்னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இதுவே மறை உண்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி +0.7க்கும் +0.9க்கும் இடைப்பட்ட இதுல ஒரு நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஸ்ட்ராங் பாசிட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி மறை 0.7க்கும் மறை 0.9க்கும் இடைப்பட்ட நம்பர் ஏதாவது வந்துச்சுன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி +0.3க்கும் +0.69க்கும் இடையில வந்துச்சுன்னா மாடரேட் பாசிட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். -0.3க்கும்
-0.69க்கும் இடையில ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். பிலோ அதாவது 0.29க்கு கீழே பிளஸ் நேர் பெருமானம் வந்துச்சுன்னு சொன்னா வீக் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இதுவே மறையில வந்துச்சுன்னு சொன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஜீரோல ஆன்சர் வந்துச்சுன்னா நோ கோரிலேஷன் சொல்லுவோம். கோரிலேஷன்ல வர ஆன்சர் வந்து எந்த வகையான ரிலேஷன்ஷிப், அதாவது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இல்லாட்டி மாடரேட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இல்லாட்டி நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்லி கேட்டு வரும். சரியா? அப்ப அது வந்து இந்த இடைப்பட்ட நம்பர்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற சொல்றது தான் இது. இது வந்து உங்களோட புக்ல இருந்தது உண்டு. உங்க புக்ல இந்த நோட் இருக்கு. நான் இதை ஷேர் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. இது உங்களோட புக்ல இருக்கிறது. இதை கொஞ்சம் தெரிஞ்சு பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப் என்னன்றதை வந்து கேட்டு வரும். ஓகேயா? இப்ப கணக்கு பார்ப்போம். உங்களுக்கு பேப்பர்ல வந்து எப்படியான கணக்கு கேட்பாங்க. இது வந்து அந்த ஒரு நேர்கோட்டுல உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கு நெகட்டிவ் கோரிலேஷன் பாசிட்டிவ் கோரிலேஷன்ன்றத வந்து அதே அந்த பெருமானத்தை இந்த இடைப்பட்டக்குள்ள இருந்து சொன்னதை வந்து இப்படி உங்களுக்கு என்னது நேர்கோட்டுல செய்து காட்டியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து உங்க பாஸ் பேப்பர் கொஸ்டின். சரி, அது எல்லாமே உங்களோட பாஸ் பேப்பர் கொஸ்டின். QT லெவல் 5 உள்ள பாஸ் பேப்பரை செய்து பாருங்க. உங்களுக்கு இப்ப இன்னுமே எக்ஸாம் டைம் எல்லாம் கொடுத்திடல, அதனால நல்லாவே டைம் இருக்கு. அதுகளை எடுத்து செய்து பாருங்க. சரியா? நான் இன்னும் உங்களுக்கு முடிக்க இருக்குதுன்னு சொன்னா இந்த மல்டி ரீகுலேஷன் முடிக்க இருக்கு. சரியா? இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு மல்டி ரீகுலேஷனும் பாஸ் பேப்பரையும் ஒன்னா முடிச்சிருவேன். அப்புறம் டைம் சீரிஸ் முடிச்சுட்டேன்னு சொன்னா உங்களோட சிலபஸ் எனக்கு கவர் ஆயிரும். ஏதாவது பிரச்சனைகள், அதாவது இன்னும் உங்களுக்கு கிளாஸ் வேணும், இல்ல இன்னும் பாஸ் பேப்பர் செய்யணும், இல்லாட்டி ஏதாவது நான் சப்ஜெக்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா எனக்கு உடனே போடுங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ஸோ எனக்கு கேப்புக்கு உங்களுக்கு முடிச்சுக்கொள்ள எனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப உங்களோட பாஸ் பேப்பர்ல வந்து இந்த சம்பந்தமான கொஸ்டின் வந்து இப்படித்தான் வரும். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும் 25-26 மார்க்ஸுக்கு வரும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து இப்போ ஐப்பத்தி நிறைய பேருக்கு வந்து ஐப்பத்தி வந்து பிடிக்கிறவங்க ஈஸி, நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியானவங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்கள் எடுங்க. சொல்லிட்டா உங்களுக்கு 25 மார்க்ஸ் எடுக்கலாம். என்ன, இந்த சமன்பாடை போட்டாச்சு, அந்த சமன்பாடை பிரதியிட்டாச்சு, அது டயக்ராம்ல வரைஞ்சாச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்றது எழுதுறது, அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல சொல்லிட்டா 25 மார்க்ஸ் எடுக்கலாம். எந்த சஜஷன் இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்களேன், இதுல இப்ப இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்னு நம்பரை கொடுத்துருக்காங்க. அவங்க வாட்சிங் டிவியாவும் கிரேட் எவரேஜும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல சொல்லுங்க பாப்பா, எனக்கு எக்ஸ் ஒய் என்னது? இது எக்ஸ், இது ஒய். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? எக்ஸ்ல ஏற்படுற மாற்றம் வந்து ஒய் அச்ச மாற்றம். இந்த எக்ஸ்ல ஏற்படுற இந்த வாட்சிங் அவர்ஸ் ஏற்படுற அவர்ஸ் இப்ப சொல்லுங்க, 5-6 மாறினா கிரேட் வந்து மாறும். இதை டிபெண்ட் பண்ணித்தான் y இருக்கு, அதுதான் அர்த்தம். அப்ப நம்ம எக்ஸ் ஒய்யை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொள்வோம்னு சொன்னா டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்றது என்னது? இப்ப இந்த இதுல அவர்ஸ் ஆஃப் வாட்சிங் டிவி, இதை டிபெண்ட் பண்ணி இதை நான் மாத்தினா தான் இதை மாறும். அப்ப இதுல இது எக்ஸ், இது ஒய். ஓகேயா? ஒய் சொல்றது வந்து எக்ஸ்ல ஏற்படும் மாற்றத்துல தான் ஒய்ல மாற்றம் ஏற்படும். அப்ப அதை வச்சுதான் நம்ம நீங்க எக்ஸ் ஒய் போடுறது. எப்படியுமே உங்களுக்கு ஒரு கணக்கை கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங் உள்ளது எக்ஸாவும் ஒய்யாவும் இருக்கும். ஓவராலும் உங்களை பார்த்தா தெரியும் தானே, இது எக்ஸ் இது ஒய்ன்றது போடக்கூடியதா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்திருக்க தரவை வச்சு ஸ்கேட்டர் டயக்ராம் உங்களுக்கு வரைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? calculate the correlation between the time spent to the watching the television and the grade average. பாத்தீங்களா? அதோட interpret the correlation between the two factors. ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு 6 மார்க்ஸ், இதுக்கு 6 மார்க்ஸ், இது 5 மார்க்ஸ், இது 2 செய்தாலே உங்களுக்கு 11 மார்க்ஸ் இங்க வந்துடும். calculate the regression equation. அந்த இதை வச்சு ரீக்ரேஷன் அனலைசிஸ் உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இஃப் யூ
if you know that a student watched the 11 hours of the television a week, what the grade would you predict for the students? அதாவது 11 ஹவர்ஸ்ல டெலிவிஷன் வீக் இருந்தா கிரேட் புட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு அங்க கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இப்ப அதே மாதிரியான கொஸ்டின்கள் தான் அடுத்தடுத்தும் வந்திருக்கு. இதுவும் ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். இதுலயே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கேட்டர் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் எப்படி இருக்குது, கால்குலேட் த கோரிலேஷன் கேட்டு கோரிலேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி கேட்டிருக்காங்க. இந்த கோரிலேஷன் வரும் அமௌண்ட் ஒன்று, அந்த அமௌண்ட்டை வச்சுதான் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ரிலேஷன்ஷிப் எப்படி கண்டுபிடிச்சு, நான் இப்ப சொன்ன இடைப்பட்ட 2 நம்பர்களுக்கு இடையில வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு, நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு குறிப்பிட்ட நம்பர் சொல்லி இப்ப நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். அதுதான் நீங்க செய்துட்டு வர கணக்குல வர்ற அமௌண்ட் வந்து எந்த இடைப்பட்ட நம்பருக்குள்ள வருதுன்னு பார்த்து அது ஸ்ட்ராங் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இல்லாட்டி பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பான்னு எழுதினீங்கன்னா சரி. அடுத்த கேள்வி என்னது, கால்குலேட் த ரீக்ரேஷன் ஈக்குவேஷன். என்னது அந்த இப்ப அந்த வயசாக அந்த இதுக்குரிய ஈக்குவேஷனை போட்டு அப்படியே நீங்க செய்தீங்கன்னா சரி. அடுத்த கொஸ்டின் என்னது, அது சம்பந்தமான கொஸ்டினா தான் வந்திருக்குது. அடுத்ததையும் பாருங்க. அடுத்ததுல என்ன கேட்டு வந்திருக்கு பாருங்க, ஸ்டார்டிங் டயக்ராம் வரைய சொல்லியிருக்கு. இதுலயும் பாருங்க டயக்ராம் வரைய சொல்லியிருக்கு, கோரிலேஷன் சமன்பாடு செய்ய சொல்லியிருக்கு, ரீக்ரேஷன் சமன்பாடு செய்ய சொல்லியிருக்குது. இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செய்து பார்ப்போம். எந்த மாற்றமும் இல்லை இந்த கணக்குல. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கோரிலேஷன் சமன்பாடையும் ரீக்ரேஷன் சமன்பாடையும் கணக்கா செய்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் சும்மாவே வரும். இப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு கணக்குன்னு செய்து காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. நாங்க ஏற்கனவே இது நாங்க செய்திருக்கிறோம். ஃபுல்லா ஒரு கணக்கா இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க இந்த பாட்டை. சரிதான் நடிச்சிட்டீங்க தானே? 2 பேர் தான் இருக்கிறீங்க. ஆனா கதைங்க கதைச்சாதானே எனக்கும் போர் அடிக்காது. ஓகே மேம். டவுட்டா இருந்தா கேளுங்க. சரியா? இப்ப வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு தரவு கொடுத்துருக்காங்க தானே? அந்த தரவுல இப்ப பொதுவா பாருங்க, நாங்க இதை என்ன சொல்லுவோம்? இதை எக்ஸ் அச்சு சொல்லுவோமா y அச்சு சொல்லுவோமா? இது y அச்சு, இது எக்ஸ் அச்சு. சரியா? இப்போ உங்களுக்கு தரவு 2 கொடுத்துருக்காங்க தானே? தரவு 2 கொடுத்ததுல நம்ம என்ன செய்யறோம், எக்ஸ் y நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்றோம். இது எக்ஸ் இது yன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றோம். உங்களுக்கு கொஞ்சம் தரவுகள் கொடுத்துருக்காங்க தானே, அந்த தரவுகளை நீங்க இங்க மார்க் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சரி. இப்ப பாருங்க, இப்ப முதலாவதா இப்ப அந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 20 16 14 12 1 22 4 10 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப நம்ம என்ன செய்வோம், வரைபுத்தாள் தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, எதுக்கும் கொண்டு போங்க. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல இல்ல. எனக்கு எக்ஸாம்ல கொடுத்தாங்களா இல்லாட்டி நம்ம எடுத்துட்டு போனோமான்றது எனக்கு ஞாபகத்துல இல்ல. வரைபுத்தாள் எடுத்துட்டு போறது நல்ல, ஏன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் வச்சு செய்யறதுக்கு வரைபுத்தாள் இருந்தா நல்ல. அது எனக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்களா இல்லையான்றது ஞாபகத்துல இல்ல.
சரியா? இப்ப வைட பெருமதியில பாருங்களேன். இப்ப பொதுவா நாங்க என்ன நம்பர் படி போலாம்? இப்ப எனக்கு வைட பெருமதி 5, 20, 6, 14, 12, 1, 22, 4, 10 இருக்கு. இப்ப எது படி போவோம்? 0, 10, 20 அப்படி கொண்டு போகலாம் தானே? அப்ப நாங்க இதை 0, 10ன்னு சொல்லி கொண்டு போவோமே. 10, 20, 30, 40, 50. மேம் அது நீங்க எக்ஸ்னு தானே மார்க் பண்ணீங்க? இது y, இது y அச்சு, இது x அச்சு, இது y அச்சு, இது x அச்சு. இல்ல மேம், அந்த क्वेश्चनல நீங்க அந்த பேப்பர்ல நீங்க மார்க் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5 அந்த 10ன்னு வர அந்த இத அது x அச்சு, அது x அச்சு. அடுத்த பக்கத்துல இருக்குது பாருங்க. 80, 67, 75, 70, 80 இருக்கு. அடுத்து இந்த ஓவரால் கிரேட். ஓகே, அதுல வந்து பெரிய நம்பரை பார்த்துட்டு உங்களை எதுப்படி போனா உங்களுக்கு ஈஸி, 2, 4, 6, 8ன்னு போனா ஈஸியா, 10, 5, 4ன்னு போனா ஈஸியான்னு சொல்லி பாருங்க. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் 80, 67, 75, 70, 83 இருக்குது. 5, 10 போடுறதுன்னு சொன்னா ஈஸி. பட் உங்களுக்கு இடம் காணாம வரும்னு நினைக்கிறேன். அப்ப 10, 20ன்னு போடுறது உங்களுக்கு ஈஸி தான். இல்லைன்னா 10, 20ன்னு சொல்லி இங்க போடுறேன். 10, 20, 30, 40, 50. ஆகக்கூடிய நம்பர் என்னது? 80 தானே இருக்கு. 80 எவ்வளவு இருக்கு? 83 தானே. அப்ப நான் 90 83 தானே. ஓ மேம், 83. அப்ப 90 வரைக்கும் கொண்டு போலாம் தானே. 60, 70, 80 இது நான் அழிக்கிறேங்க.